ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் அமரன் படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். அமரன் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்கள் கிட்ட ஆக போகுது. இப்போ வரைக்குமே தியேட்டர் ரொம்ப சூப்பராக ரன்னிட்டு வந்துருக்குங்க. இப்போ வரைக்குமே இந்த ஒரு படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. புக் மை ஷோவில் இந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் அதிகமான டிக்கெட் புக் பண்ண ஒரு படமாக இந்த ஒரு அமரன் திரைப்படம் தான் இருக்கும் செய்து. இந்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான படமாக இந்த ஒரு அமரன் படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அமரன் படம் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணவும் இருக்கு. எஸ்கோடி கரையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஒரு படமாக இந்த ஒரு அமரன் திரைப்படம் இருக்கும் செய்து. தெலுங்குல இந்த ஒரு படம் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கும்போது எஸ்கேடி அடுத்த படங்கள் இதே கலெக்ஷன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த கேள்விக்குறி. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் எஸ்கே அப்படிங்கிற ஒருத்தரை தாண்டி கதையாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அண்ட் எஸ்கே இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, அடுத்த விஜய் இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா. இங்கே தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் நம்ம ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறோன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும் கூட அந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் பண்ணுற படமாக இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து எல்லாத்துக்குமே. பட் அதையும் தாண்டி டே 1ல் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. அண்ட் எண்ட்லையுமே கிட்டத்தட்ட 460 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ இங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்க முடியும். என்னதான் இவருடைய படங்கள் பெரிய அளவில் நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும் கூட அந்த ஒரு படம் ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிளான ஃபிலிமாகவும் அந்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படமாகவும் இருக்கும் செய்யுது. ஸோ இங்கே தான் மற்ற ஹீரோஸ்க்கும் விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வரக்கூடிய யங் டேலண்ட்ஸும் சரி, இல்லை இப்போ இருக்கிற நம்ம ரஜினி சார்லேருந்து எல்லாருமே சரி, இவங்க எல்லாரோட படங்களுக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் தான் அந்த படம் பெரிய கலெக்ஷன் ஆகுது. இல்லைன்னா அவங்க எல்லாருக்குமே கம்மியான கலெக்ஷன் தான். இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களே எடுத்து பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்கும் செய்யுது. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அமரன் படத்தோட ஓடி ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அது அப்டேட்டாக என்ன வந்துருந்துச்சுன்னா, இந்த படம் ஓடி ரிலீஸ் கொஞ்சம் டிலே வரலாம். ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படம் தியேட்டர் ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் லேட்டாக ஓடி ரிலீஸும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ என்ன நான் கேள்விப்பட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. படம் பிளான் பண்ண மாதிரி யூஸ்வல் 4 வாரங்கள் கழிச்சு ஓடி ரிலீஸும் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அமரன் படத்தையுமே இன்னும் கரெக்டாக இந்த 4 வாரங்கள் முடிந்து போகும்போது ஓடி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு.